ஒரு ஏழை சிறுமியின் கதை. பூக்கூடையினை தனது இரு கைகளிலும் ஏந்தி, பூவு பூவு அம்மா, பூ வாங்குங்கம்மா, பூ வாங்குங்க என்று கூவி கூவி விற்று கொண்டிருந்தாள் என் யாழினி. அது ஒரு முருகனின் திருத்தலமாகும். 12 வயதேயான யாழினி தினமும் இந்த கோவிலுக்கு வந்து தான் பூ விற்பாள். அக்கா, பூ வாங்கிட்டு போங்க. அக்கா, பூ வாங்குங்க. அண்ணே, பூ வாங்குங்க என்று அவள் கூவி கூவி விக்கும் சத்தம் அந்த கோயில் வளாகத்தை என்னவோ செய்தது. அவள் மட்டுமல்ல, அவள் வயதை ஒத்த சில குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என்று பூ, மாலை, சாமி படங்கள் போன்ற பல பொருட்களை விற்றுக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அது ஒரு முருகன் கோவில் என்பதாலும், அதுவும் செவ்வாய்க்கிழமை என்பதாலும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. கொளுத்தும் வெயிலில் கால்கள் சுட்டுவிடக்கூடாது என்பதற்காக தரையில் விரிக்கப்பட்டிருந்த தேங்காய் நார் விரிப்பில் தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்தாள் ஒரு பெண். காலின் சூடு தாங்காமல் அரக்க பறக்க என ஓடி வந்து அந்த ஈரமான விரிப்பில் நின்றனர் பக்தர்கள். அதேபோல் சுரேஷ், சந்தோஷ் என்ற இரு நண்பர்களும் அன்று முருகன் கோவிலுக்கு வந்திருந்தார்கள். அப்போது யாழினி தன் கையில் வைத்திருந்த பூவை காட்டி, அண்ணே, பூ வாங்குங்க அண்ணே என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள். இந்த பூவை வாங்கிட்டு போய் நாங்க என்னம்மா பண்றது என்று சுரேஷ் கேட்க, அண்ணே, சாமியை பார்க்க போகும்போது வெறும் கையோடு போக கூடாதுல அண்ணே. சாமிக்கு படைக்க ஏதாவது பூ பழம்னு வாங்கிட்டு தான் அண்ணே போகணும். நீங்க அப்படி கடவுளுக்கு இந்த பூவை வச்சு கும்பிட்டீங்கன்னா நீங்க வேண்டுனது அப்படியே நடக்கும்னே. குடும்பத்துல ஏதாவது நல்லது நடக்கும், வீட்ல வருமானம் கூடும், பிள்ளைகளுக்கு படிப்பு வரும், நோய் நொடி அண்டாது. இந்த பூவ நம்பிக்கையோட வாங்கிட்டு போய் சாமிக்கு படைங்கண்ணே என்று பாவமான குரலில் சொன்னாள் யாழினி. அவளிடம் எதுவும் பேசாமல் சுரேஷும் சந்தோஷும் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்ப என்ன செய்யறது சந்தோஷ் என்று சுரேஷ் கேட்க, இந்த பொண்ணுக்காக இந்த பூவை வாங்குவோமா என்று சந்தோஷ் சொல்ல, நம்ம இந்த ஊர் இல்லையே, வெளியூருக்கு போகணும். இவ்வளவு பூவை எப்படி வாங்கிட்டு போறது? அதான் ஒரே யோசனையா இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? சரி, பூவை வாங்குவோம் என்று சந்தோஷ் தீர்மானிக்க, அந்த பெண்ணிடமிருந்து பூவை வாங்குவது என்று முடிவு செய்தார்கள். தங்கச்சி, உன் பேர் என்னம்மா என்று சந்தோஷ் கேட்க, யாழினின்னே என்று பளிச்சென பதில் சொன்னாள் யாழினி. ஸ்கூலுக்கு போகலையா யாழினி என்று சுரேஷ் கேட்க, இல்லண்ணே, போகல. அப்பா செத்துட்டாரு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை. என்ன நம்பி வீட்ல இருக்கிற தம்பி தங்கச்சியெல்லாம் நான் தான் பாத்துக்கணும். அம்மாவால வேலை வெட்டிக்கு போய் குடும்பத்தை பார்க்க முடியாது. இந்த பூவை வித்தாத்தான் சாயங்காலம் வீட்டில் அடுப்பு எரியும். இல்லன்னா கஷ்டம்னே என்று சொல்லும் போதே யாழினியின் கண்கள் கலங்கியிருந்தன. சரி, இந்த மொத்த பூவும் எவ்வளவுமா என்று சந்தோஷ் கேட்க, 500 ரூபாய்க்கு இருக்கும்னே. ம், மொத்த பூவையும் கொடு என்று சந்தோஷ் கேட்க, நிஜமாவா அண்ணே என்று கண்கள் விரிய கேட்டாள் யாழினி. இந்த பூவை வாங்கிட்டு போனா என்ன நடக்கும் யாழினி என்று சுரேஷ் கேட்க, அண்ணே, பூவை கொண்டு போய் சாமிக்கு போட்டு சாமி கும்பிடும் போது நல்லது நடக்கும்னே. வீடு விருத்தி அடையும், நோய் நொடி வராது, குழந்தைகளுக்கு படிப்பு வரும், வீட்ல பணம் சேரும், செல்வம் செழிக்கும் அண்ணே என்று வெள்ளந்தியாகச் சொன்னாள் யாழினி. 1000 ரூபாயை கொடுத்து மொத்த பூவையும் வாங்கினர். அண்ணே, 500 ரூபாய் தானண்ணே, 1000 ரூபாய் தந்திருக்கீங்க. அதற்கு சந்தோஷ், பரவாயில்லம்மா, இருக்கட்டும், மிச்ச பணத்தை எங்க அன்பளிப்பா வச்சுக்கமா தங்கச்சி என்றான். ரொம்ப நன்றிண்ணே என்று யாழினி சொல்லும் போதே அவளின் 2 கண்களும் பொங்கி வழிந்தன. பாப்பா, அழக்கூடாது என்று இருவரும் சொல்ல தேம்பி தேம்பி அழுதாள் யாழினி. அவளை தேற்றிய இருவரும் விலைக்கு வாங்கிய பூவை திரும்பவும் யாழினியிடமே கொடுத்தனர். அண்ணே, நீங்க தான் பூவை காசு கொடுத்து வாங்கிட்டீங்களே, திரும்ப ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்கனே என்று யாழினி வியப்பாக கேட்க, சாமிக்கு பூ போட்டு கும்பிட்டா சாமி நம்ம வேண்டுதலை கேட்பாரு தானே யாழினி. இந்த பூவை சாமிக்கு கொடுத்தா படிப்பு வரும், வீட்ல பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும், வீட்ல இருக்கிறவங்களுக்கு நோய் நொடி வராது, வீடு விருத்தி அடையும். அதுதானே நீ எங்க கிட்ட சொன்ன யாழினி. ஆமா அண்ணே, நீ இந்த பூவை கொண்டு போய் சாமி கிட்ட கொடு, நீ எங்க கிட்ட சொன்ன எல்லாமே உங்க வீட்ல நடக்கும் என்று சந்தோஷ் சொல்ல, அண்ணே என்றாள் யாழினி. அப்போது கோயிலிலிருந்து பூஜை சத்தமும் கோயில் மணியோசையும் அந்த பகுதியையே நிறைத்தது. சுரேஷும் சந்தோஷும் தரிசனத்திற்காக கோயிலுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள். மகிழ்ச்சி பொங்க அந்த பூக்கள் அனைத்தையும் சாமிக்கு படைத்துவிட்டு தன் வீடு நோக்கி ஓடினாள் யாழினி. இத்துடன் கதை நிறைவடைகிறது. நீங்களும் கோயிலுக்கு போகும்போது இது போல சம்பவம் நடந்ததிருக்கா? யாழினி போன்ற பிள்ளைங்களை பார்த்ததுண்டா? அப்படி ஏதேனும் சம்பவம் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இது போல நடந்திருக்குன்னு. மேலும் மற்றொரு கதையில் சந்திப்போம். மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.